பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய இரக்கமும் அன்பும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. நாம் அவருக்கு அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் நடந்து கொள்வோமாக. இன்று நாம் பார்க்க போகிற பகுதியானது முக்கியத்துவத்தின் மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமா? தோற்றத்தில், அதாவது மனுஷருடைய பார்வையில் நீதிமானாக காட்டுகிறோமா? தேவனிடத்தில் பூரண பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மனப்பூர்வமாக யாருக்கு பிரியமாக நடந்தால் தேவனோடும் குமாரனோடும் ஐக்கியம் கிடைக்கும் என்பதை பற்றி நாம பார்க்க போறோம். அதாவது மனுஷருக்கு பிரியமாக நடப்பவர்களை குறித்து இயேசுவின் போதனை என்ன? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இயேசு அடையாளம் மக்களுக்கு காட்டுகிறாரா? கடந்த வாரத்திலே நாம் என்ன பார்த்தோம் என்று நாம் நினைவூட்டி நாம் செல்வோம். எப்பொழுதும் தேவனுக்கு பயந்திருப்பதின் கருத்து என்ன? தொடர்ச்சியானதா, துண்டிக்கப்பட்டதா? தேவனுக்கு பயந்திருந்ததன் செயல் உதாரணம் என்ன? தாவீது இயேசுவை குறித்து சொல்லும்போது என்ன சொன்னார்? எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதுடைய கருத்து என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். செயல் உதாரணங்களை பற்றி சில உதாரணங்கள் நமக்கு சொன்னோம். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி எப்பொழுதும் பயந்திருப்பது எப்படி என்பதையும் கண்டுபிடித்தோம். அடுத்து ஒரு பகுதியாக தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனிதனுக்கு முன்பாகவும் யோக்கியமாய் நடக்க வேண்டும். எல்லா மனுஷருக்கு முன்பாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக எப்படி நடக்கணும்? அப்படி நடக்கவில்லையானால் யார் தூசிக்கப்படுவது? தேவனா நாமலா? நாம் யாருக்கு முன்னாடி யோக்கியமாக நடக்கணும் என்பதையெல்லாம் கடந்த நாளிலே பார்த்தோம். எவ்வளவு காரியத்தில் நாம் யோக்கியமாக நடக்கணும்? எதுக்காக அவங்களுக்கு முன்னாடி நம்ம நடக்கணும்? தேவனிடத்தில் ஒரு விதமாகவும் மனுஷனிடத்தில் ஒரு விதமாகவும் நடந்தால் நம்ம தூசிக்கு இடமளிக்கப்பட மாட்டோமா என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். அப்படி நடப்பவங்களுக்கு எச்சரிக்கை என்னென்று பார்த்தோம். இப்போ நம்ம இன்றைய நாள் காரியத்தை நம்ம ஆரம்பிப்போம். லூக்கா 16:15 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. மனுஷருக்கு முன்பாக மனிதன் எப்படி நடந்து கொள்கிறார் பாருங்க. அவங்க எப்படி நடந்து கொள்றாங்க, அவங்களை குறித்து தேவன் என்ன சொல்றாரு? என்ன நாம் பார்ப்போம். அவங்க சொல்றாங்க, எசேக்கியேல் 33 30-32 வரைக்கும், மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவருடொருவரும் சகோதரனுடைய சகோதரனும் சொல்லி, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இன்னும் கூடுதலாக, இதோ நீ இனிய குரலும் கீதவாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடையவன், பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாயிருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமல் போகிறார்கள். கேள்வியானது, எசேக்கியேல் வாழ்ந்த காலத்தில் ஜீவித்த ஜனங்கள் தோற்றத்தில் மனுஷர் காணும்படி எப்படி நடந்து கொண்டார்கள்? தேவனிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள்? பாருங்க, அவர் பேசிக்கிட்டு இருந்த பேச்சை பாருங்க.
கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் என்று ஒருவரோடு ஒருவரும் சகோதரனோடு சகோதரனும் சொல்லி வழக்கமா அவங்க கூடி வருவதற்காக ஜனங்கள் போல உட்கார்ந்து இருக்கிறாங்க. வார்த்தையும் கேட்கிறாங்க, இன்பமா பேசுறாங்க. ஆனா அதன்படி என்ன செய்யல, அவங்க செய்யல. அவங்க பாடுறாங்க, ரொம்ப சாமர்த்தியமா பாடுறாங்க, சமானமா இருக்காங்க அதுக்காக. ஆனா கேட்கிறாங்க, செய்யாம போறாங்க. கேள்வியானது இதுதாங்க. இதெல்லாம் ஏன் செய்யறாங்க, ஏன் செய்யறாங்க அப்படிங்கறதை காட்டி யாருக்காக இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? மனுஷருக்காக. தேவனுக்காக செய்தா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அவர் சொல்றத அவங்க கேட்டிருப்பாங்க. அப்ப தேவனுக்காக அவங்க செய்யாம போனதுக்கான காரணம் என்ன? அவங்க பொருளாசை. இப்ப மனுஷருக்கு முன்பாக அவங்க ஏன் இப்படிப்பட்ட செயலை செய்யறாங்க? இவங்க எங்கிருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டாங்க? எரேமியா 23ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும், எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபசாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடி பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துறாங்க. எல்லாரும் திரும்புவதற்கு திடப்படுத்துவாங்க, இவங்க திரும்ப கூடாதுன்னு சொல்லி அவங்க பொல்லாதவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க கைகளை திடப்படுத்துறாங்க. ஆனா தேவனுக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னா, சோதோமை போலவும் கொமராவை போலவும் இருக்கிறாங்க. அவங்களுடைய பாவம் என்னவென்று தெரியுமா? பாருங்க, எரேமியா 23:15, அதனால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து, இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். எருசலேமின் தீர்க்கதரிசியிலிருந்து இந்த மாயம் தேசம் எங்கும் பரம்பிட்டுன்னு சொல்றார். அப்ப எவ்வளவு தூரம் அவங்க அதை கொண்டு போயிட்டாங்கன்னா, தேசம் எங்கும் அவங்க பரப்புற அளவுக்கு அவங்க வேலையை செஞ்சிட்டாங்க. யாரு பொல்லாப்பை விட்டு திரும்பக்கூடாது என்பதை செயலையும் செய்யறாங்க. அப்ப எந்த விதத்துல அவங்க பரப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷருக்கு முன்பாக அவங்க நீதிமானா காட்டுறாங்க. மாயமானது தேசம் எங்கும் பரம்பினது. தேவனுடைய கோபம் எப்படி இருக்குதுங்க உங்களுக்கு? எரேமியா 23:15, ஆதலால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து, இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலிருந்து மாயமானது தேசமெங்கும் பரம்பிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தண்ணி எட்டி பிச்சு கலந்த தண்ணி எவ்வளவு கசப்பா இருக்கும் அது. பாருங்க, இவங்க யார வஞ்சிக்கிறதாக நினைக்கிறாங்க? தேவனை ஏமாத்துறதாக நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அவங்களே மாயத்தனம் பண்ணி கெடுக்கிறது மாத்திரமல்ல, ஜனங்களையும் கூட கெடுக்கிறாங்க. என்ன காரணம்? மாயத்தனம். எரேமியா 23:16 படிச்சீங்கன்னா, அவங்க யூகித்ததான் சொல்லிதான் கெடுத்தாங்க. ஜனங்களை பார்த்து எரேமியா 23:17 என்ன சொன்னாங்கன்னா, பொல்லாப்பு உங்கள் மேல் வராதுன்னு சொன்னாங்க. யாரை பார்த்து சொன்னாங்கன்னா, இதயத்தின் கடினத்தில் நடக்கிற யாவரையும் நோக்கி. பாருங்க, அவங்களும் மாயம் பண்றாங்க, இவங்களையும் மாயம் பண்ண வைக்க செய்யறாங்க. இவர்களுக்கு தேவனோடு ஐக்கியம் கிடைக்குமா, அல்லது அதிலிருந்து விளக்கப்பட்டவர்களாக இருப்பாங்களா? இவங்க தான் மனுஷர் முன்னாடி தங்களை நீதிமானா காட்டக்கூடிய மக்கள். இது இன்றைய நாளில் இயேசுவின் நாட்களில் யாரை போல இருக்குதுங்க? மத்தேயு 23:5-6 படிச்சீங்கன்னா, தங்கள் கிரியை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி, தங்கள் வஸ்திரங்களை தொங்கல்களை பெரிதாக்கி, விருந்துகளின் முதன்மையான இடங்களையும் செபாலயங்களின் முதன்மையான ஆசனங்களையும்
சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். அப்ப இவங்களுக்கு எது முக்கியமா தேவைப்படுது? மனிதனுடைய புகழ்ச்சி. யாரை காணும்படி வேலை செய்றாங்க? மனுஷனை. யாரை ஏமாத்துறதாக நினைக்கிறாங்க? தேவனை. ஆனா இவங்க செய்யற செயல் என்ன? மாயம். சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷனால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புறாங்க. நாம் எவ்வாறு அழைக்கப்பட விரும்பக்கூடாதுங்க? 23:8 நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். போதிக்கிறவர்கள் போதகராய் இருந்தாலும் கூட நாம் அழைக்கப்படுவதை விரும்புகிறோமா? அவர்கள் அழைக்கப்பட்டதை விரும்பினார்கள், மனுஷர் காணுவதை விரும்பினார்கள். யார் நமக்கு போதகர்? கிறிஸ்து. நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாய் இருக்கிறீர்கள். பூமியில் ஒருவனை எப்படி சொல்லக்கூடாது சொல்றாருங்க? பூமியில் ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்கள் பிதாவாய் இருக்கிறார். மத்தேயு 23:9. இன்னும் அவங்க எப்படி அழைக்கப்பட விரும்பக்கூடாது? மத்தேயு 23:13 பண்ணிக்கணும். 23:10 நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்காங்க? அந்த பட்டங்களை அவர்கள் விரும்பினார்கள். மனிதனுக்கு பிரியமாய் நடக்க அவர்கள் முதன்மையான ஆசனங்களை தேடினார்கள். பாருங்கள், இவங்களை பார்த்துதான் கர்த்தர் இவ்வாறு சொல்லுகிறார். இந்த மாயக்காரர்களாகியவர்கள் எவ்வாறு பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுறாங்க? மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதை பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போறவரை விடுகிறதும் இல்லைன்னு சொல்றார். அவர்கள் எவ்வாறு பரலோக ராஜ்யத்தை பூட்ட முடியும்? பூட்டுவதற்கோ திறப்பதற்கோ கட்டுவதற்கோ இடிப்பதற்கோ அதிகாரமுடையவர் தேவனாகவும் கிறிஸ்துவாகவும் அதிகாரம் பெற்ற அப்போஸ்தலர்களுக்கும் இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது இவர்கள் எந்த கருத்தில் இவர்கள் பூட்ட முடியும்? பாருங்கள், இவர்கள் எங்கே உட்கார்ந்திருக்கிறாங்க? மத்தேயு 23 மோசேயின் ஆசனத்தில். அப்போ எதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க கையில்? அறிவாகிய திறவுகோல். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் இவங்க எப்படி என்றாங்க? சத்தியத்தை அறிகிற சட்டமுடையவராக எண்ணி உபாத்தியானாக அவங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இப்பொழுது அந்த மக்களை எப்படி நடத்தியிருக்கணும் பாருங்க, ஒரு விரல்ல கூட தொடரல. இப்போ அவங்க மனிதர்களுக்கு பிரவேசிக்க முடியாதபடி மாயத்தனத்தினால அவங்க சில மக்கள் செய்கையை கவனித்து பூட்டி போடுகிற வேலையை செஞ்சிட்டாங்க. அவங்களும் அது பிரவேசிக்கல, பிரவேசிக்க போகிறவங்களையும் விடல. போனா ராஜ்யத்தின் திறவுகோல் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பேதுருவை பார்த்து என்ன சொன்னாரு? ராஜ்யத்தின் திறவுகோல். இப்ப இவங்களுக்கு எந்த திறவுகோல் இருக்கும்? இவங்க எந்த பிரமாணத்தை போதிச்சாங்க? பரிசேயர் வேதபாரகர் இவர்கள் பூட்டி போடுறாங்கன்னா அவங்க தேவனுடைய அறிவதை வச்சுதான் பூட்டி போட்டிருக்காங்க. பொதுவாக மாயம். நம்ம இன்னைக்கு பேசுற தலைப்பே மாயத்தனம் தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க ஆரம்பிக்கும் போதே அப்படித்தான் ஆரம்பிக்கிறாரு. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. இவர்கள் ஜெபம் யாருக்காக இருந்தது? 23:14 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். இது மாதிரி ஒரு பிரசங்கத்தை நாம எல்லாம் செய்திருக்கிறோமா? செய்தா இங்கே இருப்பீங்களா? ஏற்றுக்கொள்ளுகிற சிலர் இருக்குங்க நிச்சயமாக, ஆனா அநேகர் இருக்க மாட்டாங்க. பாருங்கள்,
இந்த வளர்ச்சி நாம இந்த அளவுக்கு இயேசுவை போல பேசுகிற அளவுக்கு நமக்கு ஆவிக்குரிய ஒரு பலம் வேணும். பாருங்க, இப்படி நம்ம பேசும்போது தேவனுடைய வார்த்தை ரொம்ப பலமா வேலை செய்யும், புடைக்கும். ஆனா இன்றைக்கு இருக்கிற மக்கள் புடைக்கிறது அவங்க புடைச்சு பார்த்து அங்கே நிக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. இங்கே விட்டா நீங்க இங்கே, அங்கே விட்டா அங்கே போகிறவங்களும் என்ன கேட்க மாட்டாங்க, நீ எங்கிருந்து என்ன பண்ணிட்டு வந்த அதையும் கேட்க மாட்டாங்க. நீ வந்தா சரி, அப்படித்தான் இருக்காங்க. எப்படி ஒழுங்குபடுத்துவாங்க? எப்படி ஒழுங்குபடுத்த முடியும்? அங்கே போய் அவங்க அதை வேற மாதிரி பண்ணிட்டு வேற நிலையில ஏற்படுத்திடுவாங்க. மக்களுடைய நினைவானது அப்படிதான் இருக்கிறது. பாவம் செய்தவங்களை நம்ம அதிகமாக புடைக்கிற பொழுது ஓடி போயிடுவாங்களோ பயம். ஆனா கொரிந்தியர் அங்கே அந்த விபச்சாரம் செய்தவனை அவங்க வேலை செய்கிற பொழுது ஓடி போகலையே, மாற்றம் சுத்தவான்களாக தன்னை காத்துக் கொண்டார்கள். அதுதான் பரிசுத்தவான்களின், நீதிமான்களின், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களின் வேலையா இருக்கிறது. அப்போ இவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க பாருங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, மத்தேயு 23:14, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் நீங்க ஆக்கினது அடைவீங்கன்னு சொன்னார். வெளித்தோற்றத்தில் இவர்கள் எப்படி வேலை செய்தாங்க, பிறகு என்ன நடக்கிறது? வெளித்தோற்றத்தில் பார்த்தா ஒரு பயங்கரமான ஊழியம் செய்யக்கூடிய மனித மாதிரி தோற்றத்தில் காட்டுறாங்க. இது மாதிரி நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சபையை நீங்க பார்க்க முடியும். உயிரோடே வாழ்ந்து செத்தவங்களா கூட இருக்கிறாங்க. மத்தேயு 23:15, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தனாகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் தருகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போதோ அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குறீர்கள். இவங்களே பயங்கரமான மாயத்தனம், இவங்களை விட இன்னும் ஒரு மடங்கு எப்படி நரகத்தின் மகனாக்கியிருப்பாங்க பாருங்க. அவங்க மாயத்தை பின்பற்றி இன்னும் அதிகமாக செஞ்சிருப்பாங்க. செயலினா ரெட்டிப்பா எப்படி நடந்திருக்கும் பாருங்க. இவங்க பண்றது கொஞ்சமாக தான் மாயத்தனமா இருந்திருக்கும். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா அதை நீங்க போதிக்க வேண்டியதில்லை. இவங்களே இப்படி பண்ணாங்கன்னா நாம பண்றதுக்கு என்ன அப்படி கூட நினைச்சிருக்க முடியும் பாருங்க. அப்படியான இரட்டிப்பின் நரகத்தின் மகனாக இவங்க எந்த அளவுக்கு பலமா விளைஞ்சிருக்காங்க பாருங்க. ஆனா அவங்க ஒரு மார்க்கத்தான் ஆகிறதுக்கு எவ்வளவு தூரம் போறாங்க? ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போறாங்க. சமுத்திரத்தையும் பூமியும் கடல் வழியாகவும் பூமி வழியாகவும் சொல்லித் தெரியுறாங்க. ஆனா பிறகு அவங்க மாயத்தினால இந்த மக்களை இப்படி கெடுத்து போடுறாங்க. இப்போ இவங்களை பத்தி பார்க்கிற பகுதி என்னன்னா, இவங்களை பார்த்து இயேசு எப்படி சொன்னாரு, அவங்க எப்படி இருக்கிறாங்க, எந்த முக்கியத்துவத்தின் காரியங்களை உணராம இருக்காங்க. மத்தேயு 23:16-19 இவர்கள் மதிகேடரே, குருடரே என்று இயேசுவை அழைக்கிறாரு. முக்கியத்துவத்தை உணராத மக்கள். மதிகட்டவங்களும் குருடங்களும் கெட்ட வார்த்தையாங்க, ரொம்ப நல்ல வார்த்தையாங்க. முக்கியத்துவத்தின் உணராத மக்கள், வழிகாட்டிகள். இவங்க குருடனான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ. ஏன் அவங்களை அப்படி பார்த்து சொல்றாருங்க? ஏன் ஆபத்துன்னு சொல்றாருங்க? அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, தேவாலயம் இங்கே இருக்கு, சத்தியம் பண்றாங்க. ஆனால் பொண்ணு அங்கே இருக்கு, அதில் சத்தியம் பண்ணா அதுலனால ஒரு கடனாளி, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் அது கருத்து சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கிறோம். குருடனான வழிகாட்டிகளே,
உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றும் இல்லையாமா. எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்று சொல்லுகிறீர்கள். இப்போ அவர் கேட்கிறாரு, எது முக்கியம்? எதுக்காக தேவாலயம் முக்கியமா இருக்கிறது? பாருங்க, இப்போ அவர் கேட்கிறாரு, மதிகடரே குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? இப்ப பரிசுத்தமாக்குறது எது? தேவாலயம். எது பரிசுத்தமாக்குதோ அது முக்கியம் இல்ல, அந்த பொண்ணு தான் முக்கியம். அப்ப எதை முக்கியமா யோசிக்கிறாங்க? பொருள். அதே மாதிரிதான் பலிபீடம், காணிக்கை. மத்த 23:18 மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் பேரில் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மீண்டும் கேட்கிறார், மத்த 23:19 காணிக்கை பரிசுத்தமாக்குறது எது? மதிகடரே குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? பலிபீடத்திற்காக தான் நீங்க காணிக்கை கொண்டு வருவீங்க. கர்த்தருக்காக கொண்டு வரும். அது எங்கே கொண்டு வரணும்னா பலிபீடம். இப்போ பலிபீடம் என்ன செய்தது? பலிபீடத்தின் மேலே தான் படைக்கணுங்கிறது அந்த சட்டம். அப்போ அதன்படி செய்யும் போது அது எல்லாமே நேர்த்தியாக நடக்கும். ஆனால் எது முக்கியமான்றாங்க அவங்க? அந்த அந்த காணிக்கையை. அப்போ எது முக்கியம்? பாருங்க, தேவாலயம் உங்களுக்கு முக்கியமா என்னல, பலிபீடம் முக்கியமா என்னல, பொண்ணு முக்கியமான்றாங்க, அந்த காணிக்கையே முக்கியமா என்றாங்க. இவர்கள் விட்டுவிட்ட ஒரு விசேஷித்த 3 காரியங்கள் என்னங்க? மத்த 23:24 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்ற தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இப்போ நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிறார். இவங்க போதித்ததெல்லாம் என்னதான்? அது சம்பந்தமான சட்டங்கள் தான். விசேஷித்த நீதி, இரக்கம், விசுவாசம். எதை தேர்ந்தாங்க? கிரியை. எதை செய்தாங்க? மனுஷர் காணும்படி. கிரியினால தேடினபடியினாலதான் அவங்க அடையக்கூடியதை அடைய முடியாமலே போயிட்டாங்க. விசுவாசத்தினால் தேடாமலும் போனாங்க. எந்த பாகத்திற்கு முக்கியத்துவம் கொடாம எந்த பாகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தாங்க? வெளிப்புறம். ஆனா இயேசு உங்களுக்கு போச்சாரு, உட்புறம் ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி இருக்கு பாருங்க. அப்ப நல்லா பாடுறோம், நல்லா ஜெபிக்கிறோம், வேத வசனங்களை வாசிக்கிறோம், நம்ம அனைவரும் பிரசங்கம் பண்றோம். என் உட்புறத்துல மாய இருந்தா என்ன ஆகுது? இப்போ மனிதனுக்கு முன்பாக ஒரு விதமாகவும் தேவனுக்கு முன்பாடி ஒரு விதமாகவும் நடந்துட்டு இருக்கேன் நான். கடந்த நாட்கள்ல நம்ம தேவனுக்கு முன்பாக இருக்கணும், மனிதன்களை பார்க்க கூடாதுன்னு பார்த்தோம் ஒரு பகுதியில். இன்றைய நாள்ல மனிதனுக்கு சில அதுக்கு முன்னாடி பாடத்துல மனிதனுக்கு முன்பாகவும் நம்ம யோக்கியமா இருக்கணும்னு பார்த்தோம். கிறிஸ்தவங்க உள்ளேயும் சரி வெளியும் சரி எல்லாம் ஒரே மாதிரி தாங்க சுபாவம். நீங்க இங்கே ஒரு சுபாவமும் வெளியில போனா அங்கே ஒரு சுபாவமும் நீங்க பண்ண முடியுமாங்க? மனிதங்க அப்படி பேசுறாங்க, ஆனா அப்படி செய்யலாமா? நம்ம சரி சபைக்குள்ள நீங்க சபையினுடைய அங்கத்தினர்கிட்ட ஒரு விதமாகவும் மற்றவங்கிட்ட ஒரு விதமாக நடப்பீங்களா? பேசுவீங்களா? கெட்ட வார்த்தை பேசுவீங்களா? பாருங்க, தேவன் 2 காரியத்தை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, யாவருக்கும் நன்மை செய்யுங்க, விசேஷமாக விசுவாச குடும்பத்தார். நம்ம அவங்கள ஒரு மதிப்பு கொடுக்கும் பொழுது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய வகையில் அவங்கள் விட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு கருத்து. ஆனா நம்முடைய நடக்கை என்று ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? நடக்கை. நம்ம நடக்கைன்னா கிரியை இருக்கு இல்லையா? கிரியை, நம்முடைய வார்த்தை, பேச்சு, நம்ம செயலாக்கம், இதெல்லாம் வெளியே வேற மாதிரி இருக்குமா? உதாரணமா, இங்கே நீங்க யாரையும் அடிக்க மாட்டீங்க, வெளியே போய் அடிப்பீங்களா? இங்கே யார்த்தையும் கோவப்பட மாட்டீங்க, வெளியே போய் கோவப்படுவீங்களா? இப்ப நம்ம நடிக்கலையா? உங்களுக்கு கோபத்தை அங்க இருக்கிற ஒருத்தன் பார்த்துட்டானா எப்படி இருக்கும்?
இது நம்ம நடிக்கிறது இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையை முதலாவது நம்ம சுத்தமாக்க வேண்டாமா? அப்போ இது என்ன சொல்றாருங்க? மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பானபாத்திரங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. மனுஷருக்கு முன்பாக நம்ம யோக்கியம் அடக்கலாமா? சில சந்தர்ப்பவாதிகளையும் நான் பார்த்துருக்கிறேன். நேரத்துக்கு தகுந்தவாறு பேசுறதையும் இருக்கிறாங்க. இப்போ பிரச்சனை தீர்ந்தா சரி, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மக்களும் இருக்காங்க. நடிக்கலையா? பாருங்க, வேறு அது ஒரு தனிப்பட்ட காரியமா இருக்கட்டும். இப்போ நம்ம பேசுறோம், இங்கே நல்ல வார்த்தையே பேசுறீங்க, கேட்கறதுக்கு பிரயோஜனம் உண்டான நல்ல வார்த்தையே பேசுங்க, பக்தி விருத்தியை கொடுக்கும். வேற வேற அலுவலகங்கள், நீங்கள் சாலை காரியில் புறப்பட்டு செல்கிற போது உங்களைய வீடு சாராத இனஜன பந்துக்கள், மற்ற மக்கள், புறஜாதி மக்கள், இவங்ககிட்ட நீங்கள் கூட உண்மையாக நடக்க வேண்டியது இல்லையா? உங்கள் பேச்சின் வார்த்தைகளும் செயலும் சுத்தமாக இருக்க வேண்டியது இல்லையா? இல்லை இங்கே மட்டும்தான் அது இருக்கா? அப்போ உங்கள் இருதயம் அப்படிதான் மாற்றணுமா? அது நடிக்கிறது இல்லையா? அப்போ வெளிப்புறம் மட்டும் தேவனுக்கு முக்கியம் இல்லை, உட்புறம் தான் முக்கியமாக இருக்கு. அந்த உட்புறம் எப்படி இருக்குதாமோ? கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவர் செய்ய வேண்டியது என்ன? உட்புறம். உட்புறத்தை சுத்தமாகிட்டா வெளிப்புறம் எப்படிங்க சுத்தமாக்கும்? வெளிப்புறம் செயல்கள், அது அந்த செயல்கள் தானாக காணாமல் போயிடும். இருதயம் மாற்றம் அடையும் பொழுது வெளிப்புறத்தில் எப்படி இருக்கும்? நல்லா தானே இருக்கும். இவர்களை பார்த்து இன்னும் சொல்றாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அழகா தான் இருக்கும். புறம்பே அலங்காரமாய் காணப்படும் சொல்றார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும். உள்ள எப்படி இருக்கும்? மரித்தவர்களின் எலும்புகளாலும் சகல அசுத்தங்களாலும் நிறைந்திருக்கும். இவர்கள் தேவனுக்காக வாழ்வதை காட்டிலும் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? மத்திய 23:28, அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்றும் புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். கேள்வி, நீங்க உலகத்துக்கு போன உடனே உலகம் மாதிரியும், கர்த்தருடைய பிள்ளைகிட்ட வந்த கர்த்தருடைய பிள்ளைய மாதிரியும் நீங்க நடிச்சீங்கன்னா உங்க உள்ள மாறி இருக்கா, மாறலையா? பாருங்க, அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கும், அது மாயத்தனம். எங்க வேணாலும் நீங்க யோக்கியமா தாங்க இருக்கணும். இயேசு அங்கும் இங்கும் மாத்தியது நடிச்சது மாதிரி இருக்கா? பவுல் அங்கே இங்கேயும் மாத்தி நடிச்சது மாதிரி இருக்குதா? இல்ல தந்திரத்தினால் அப்படி செஞ்சிருக்காங்களா? நாம அப்படி செய்யலாமா? பாருங்க, அதுவே உள்ள நல்லது இல்லைங்க. உங்களை பார்ப்பாங்கல்ல, மற்றவங்க பார்ப்பாங்கல்ல, நீங்க கேட்கலாம், மனுஷனை ஏன் பார்க்கிறேன்னு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாரி இப்படி செய்வானால் உன்னையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வான்னு சொல்றார். மனுஷனுக்காக அதை செய்யலையே, தேவனுக்காகத்தான் நம்ம செய்யறோம். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, ஒரு வார்த்தை இருக்குல்ல, மத்த இல்ல, ஒரு அவிசுவாசி உள்ளே வர்றான், நம்ம காரியங்கள் பார்க்கிறான், மூங்குப்புற விழுகிறான் இல்லையா? எதற்காக? அவன் இறுதியை வெளிப்படுத்துற அளவுக்கு நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கோங்க. எங்கேயும் எல்லாமே நீங்க யோக்கியமா தாங்க நடக்கணும். இங்கே ஒரு விதமாகவும் அங்கே ஒரு விதமா இருந்தா அது மாயத்தனமான காரியங்கள். வெளியே பார்ப்பாங்க உங்களை, உங்க சகோதரர்களே உங்களை பார்த்துருவாங்கல்ல. அப்போ அந்த சுபாவம் மாறாம இருக்குன்னு பார்க்கலையா? அப்போ அது வேஷம் போடுறீங்க இல்லையா? இவர்கள் மனுஷருக்காகத்தான் புறம்பே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாயத்தை இயேசு எப்படி வெளிப்படுத்தினார் பாருங்க. நீதிமான்களை கொண்டுட்டாங்க, பரிசுத்தவான்களையும் கொண்டுட்டாங்க, ஆனா அவங்க கல்லறைகளை கட்டி சிங்காரிக்கிறாங்க. வாயில நல்லா சொல்றாங்க, எங்கள் பிதாக்களில் நாங்கள் இருந்தோமானால் அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசிகள் இரத்த பலிக்கு உட்பட்டிருக்க மாட்டோம் சொல்றாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சின்னு சொல்றாரு. நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள் சொன்னார்.
இந்த மாயக்காரர்களை பார்த்து அவர்கள் மேல் நம்பிக்கை இழந்து கடைசியில் என்ன சொல்றாரு பாருங்க, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீங்க? மத்திய 23:33 வரைக்கும். ஆகையால் தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன், அவங்க சிலர் நீங்க கொன்றுவீங்கன்றார், சிலுவையில் அறைவீர்கள் சொல்றாரு. சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள் சொல்றாரு. நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்தின் பலிபீடத்தின் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்கள் ரத்தப்படியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். கடைசியில் உங்களுடைய மாயத்தினால தேவனுடைய ஐக்கியத்திலும் தள்ளப்பட்டாங்களா, ஐக்கியமா இருக்காங்களா? சொல்ல வேண்டிய கருத்து தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் நடக்கையிலும் பேச்சிலும் வார்த்தையிலும் பார்ப்பதற்கு மனசிற்கு முன்பாக நீதிமான் நடந்துவிட்டு வெளியில போன உடனே நீங்க உங்க சுத்தல் செய்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்குமானால் தேவன் என்ன சொல்லுவாரு? மாயத்தனம். ஏற்றுக்கொள்வாரா? தேவன் எங்கே போனாலும் எதை கவனிக்கிறாரு? இருதயத்தை. அப்ப இருதயத்தில் எப்பவுமே சுத்தமா இருக்க வேண்டாமா? அந்த சுத்தத்தை இங்கேயே சபையோட கலட்டி வச்சுட்டு நம்ம போயிட முடியுமா? இப்ப மனிதனுக்காக தான் நம்ம வேலை செய்யறோமா, தேவனுக்காக இல்லையா? தேவனுடைய இருதயம் எப்பொழுதுமே எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். அது முன்னாடி பாடத்தில் படிச்சோம். இல்லைன்னா மாயக்காரர்களாக நம்ம இருப்பவங்களை கண்டுபிடிப்பாங்க, சொல்லுவாங்க. அந்த மாயத்தனத்தை நம்ம வெளிப்படுத்துறோம். நம்ம அதை ஒத்துக்கணும். அதை ஒத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம பதில் பேசிட்டு இருக்கோம். தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட பதில்களை தேவன் விரும்புவாரா, ஏற்றுக்கொள்வாரா? ஆம், தவறுதான், நான் அதை திருத்திக் கொள்ளுகிறேன், சரியான மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இங்கே நாம் அந்த சகோதரனையும் ஆதாயப்படுத்த வேலை செய்யுமே தவிர அழித்து போடுவதற்காக அல்ல. உலகத்திலே நாம் அப்படி வேலை செய்யும் போது அவனை ஆதாயப்படுத்துவது எப்படி? கலாத்தியர் 2 கேட்டார், நினைவு இருக்கிறதா? எப்படி நீ கட்டாயம் பண்ணுவ? எப்படி சொல்ல முடியும் அவங்ககிட்ட? நீங்க எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் கடைசியில் நம்ம தேவன் நம்மளை பார்த்து எப்படி சொல்லுவாரு? ஐக்கியத்திலிருந்து தள்ளப்பட்டவங்களா தான் இருப்போம். மத்திய 23:36-39 இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்கிற வண்ணமாக நான் எத்தனைய தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். எதற்கு? நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கல. பரிதாபம் இல்லையா? மாயக்காரின் நம்பிக்கையை பற்றி என்ன சொல்லுகிறது? அழிந்து போகின்றார். யோபு 8:13. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் 8:14 அற்று போகின்றார். நீதிமொழிகள் 11:19 மாயக்காரன் என்ன செய்யறான்? தனக்கு அடுத்தவனை வாயினால கெடுக்கிறான். இந்த மாதிரி கெடுக்கிற பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? நீதிமானா நீங்க இருப்பீங்கன்னா உங்களோட அறிவினால நீங்க தப்பிக்க முடியும். கலாத்தியர் ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா? தனக்கு அடுத்தவனை கெடுத்த உதாரணத்தை பாருங்க. கலாத்தியர் 2:11-14 வரைக்கும். கெடுக்க நினைச்சு கெடுத்தாரா? அவருடைய மாயம். இழுக்கப்பட்டாங்க இல்லையா? மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். இப்படி நம்ம குடும்பத்தில் நடக்கிற பொழுது பிள்ளைகளுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? பிள்ளைகளும் மாயம் பண்றாங்க. தேசமெங்கும் பரப்புறோம், வீட்டிலையும் பரப்புறோம், தேசத்துக்கும் பரப்புறோம். இந்த வேஷம் எதற்கு? யாருக்கு? இது யாருக்கு வேணும்? நல்லா பாடுறோம், நல்லா உட்கார்றோம், நல்லா பேசுறோம், நல்லா ஜெபிக்கிறோம். ஆனா இந்த வேஷம் யாருக்கு? மனிதனுக்கு. தேவன் எது எதிர்பார்க்கிறாரு? இருதயம். கடிந்து கொள்ளப்பட்டார். இந்த மாயத்தினாலே கடிந்து கொள்ளப்பட்டார். நாமும் கடிந்து கொள்ளப்படுவோமா? கண்டிப்பாக. உங்களுடைய வெளிப்புறமான அலங்காரம், இங்கே வந்தா ஒரு விதமான அலங்காரம், அங்கே வெளியே போனா ஒரு விதமான காரியம், எங்கே வந்தா உங்களுடைய அலங்காரங்களை வெளியே வச்சிருது, அப்புறம் அங்கே போனா அந்த விதமான அலங்கரிச்சுக்கிறது. இதெல்லாம் யாருக்கு? யாருக்கு? தேவனுக்காக நீங்க வாழும்படி தேவன் விரும்புகிறார். அவர் கேட்கிறார் பாருங்க,
கலாத்தியர் 2:16 இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாதை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீ எப்படி கட்டாயம் பண்ணுவ? அப்போ நான் வெளியில தான் நடக்கிறேன் அப்படின்னு வெளியில் நடந்தீங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட எப்படிங்க சத்தியங்களை சொல்லுவீங்க? எப்படி கட்டாயம் பண்ணுவீங்க? உங்க கிரியதான் அவங்க பார்த்தாங்களே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மாயத்திற்கு உட்படக்கூடாது. அந்த மனிதர்களை நாம் பார்க்க கூடாது. அவன் நம்மளை கெடுத்து விடுவான். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினாலே கெடுக்கிறான். வெளியில பேசிக்கலாம்னு யார் சொன்னது? வெளியில அடிச்சுக்கலாம்னு யார் சொன்னது? வெளியில கெட்ட வார்த்தை பேசலாம்னு சொன்னது யாரு? வெளியில குடிச்சுக்கலாம் உள்ள குடிக்க வேணாம் சொன்னது யாரு? இறுதி சம்பந்தப்பட்டது எது? மொத்தம். வெளியிலையும் உள்ளையும் வார்த்தையிலையும் பேச்சிலையும் நாம் எப்படி நடக்கணும்? வெளியே போனா வேற மாதிரி பேசலாமா? இருதயத்தில் அப்படி இருக்குமா? உங்க ஒரே ஊட்டுக்கெல்லாம் தித்திப்பும் கசப்பும் வருமா? மாயம் இல்லையா அது? நல்ல மரம் நல்ல கனிகளை தானே கொடுக்கும், கெட்ட மரம் கெட்டு கணிகளை தான் கொடுக்கணும். அப்ப கெட்ட கனிகளை எப்படி கொடுப்பீங்க? அது நல்ல மரமா? அது எப்படி சொல்ல முடியும்? மாயத்தனத்தை பார்க்கலையா? பார்த்துருவாங்கல்ல, எப்படி நீங்க ஆதாயப்படுத்துவீங்க? இயேசு அவர்களை மாயக்காரர் என்று சொன்னாருங்க. மத்தேயு 16:3 உதயமாகிற போது செவ்வானும் மந்தாரமும் இருக்கிறது, அதனால இன்றைக்கு காற்று மழை உண்டாகுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு சொல்லிட்டு சொல்றாரு, மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தின் நிதானிக்கு உங்களுக்கு தெரியுது, காலங்கள் அடையாளங்கள் நான் வந்திருக்கிறதா நீங்க காண முடியலையா? இதுதான் தெரியுது இல்லையா? அப்ப நீங்க மாயக்காரன் தானே சொல்றாரு. தேவனிடத்தில் சுதந்திரமான நித்தியமான பலனை பெற்றுக்கொள்ள நம்ம எப்படி நடக்கணும்? மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புவதாய் எபேசியர் 6:6-7-8 மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்க. ஏன்? சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் நாம் பெற்றுக்கொள்வதற்காக. கொலோசியர் 3:23-24-25 நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. அன்பான தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நாம் மனுஷருக்கு முன்பாகவும் நம்முடைய கிரியைகளை யோக்கியமாயிருப்போம், தேவனுக்கு முன்பாகவும் யோக்கியமாயிருப்போம். மனுஷர் காணும்படியாக நாம் நடப்பதை மட்டும் கொள்கையாக கொண்டிருக்க வேண்டாம். தேவனுக்கு முன்பாக எல்லா இடங்களிலும் நாம் சுத்தமாயிருப்போம். எல்லாருக்கும் முன்பாக மனுஷர் காணும்படி நம்முடைய நற்செயல்களை காணும்படி நடந்து கொள்வோம். உப்பாக இருப்போம். சாரமேற்றப்பட்ட மக்களாக நடந்து கொள்வோம். மாயத்தனமான பிள்ளைகளாய் நடப்போம் என்றால் உலகத்தை நாம் எப்படி சத்தியம் சொல்ல முடியும்? நம்முடைய கிரியைகளை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அவளுக்கு முன்பாக நாம் தேவனிடத்தில் பலனடைவதற்காக நாம் நடித்துக் கொள்ளாமல் உள்ளத்திலே சுத்தமாய் பரிசுத்தமாய் காத்துக் கொள்வோமாக. அதனால் தேவனிடத்தில் நித்தியமான பலனை பெற்றுக்கொள்வோம். மாயக்காரர்களை தயவு செய்து பின்பற்றாதிருப்போமாக. அவர்கள் நம்மளை கெடுத்து விடுவார்கள். மனிதர்களை பின்பற்றாதிருங்கள், உங்களை கெடுத்து விடுவார்கள். தேவன் எதிர்பார்க்கிற நீதியின் வழியில் அவருடைய இருதயத்தை, கிறிஸ்துவனுடைய இருதயத்தை போல நாம் பின்பற்றுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். செபிப்போமா? எங்களை நேசிக்கிற பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. எப்பொழுதும் பயந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா தீமையும் அகற்ற எங்களுக்கு உதவி செய்யும். உட்புறத்தை சுத்தமாக்க எங்களுக்கு உதவி செய்யும். மனிதனுடைய மாயத்தனத்தை நாங்கள் பின்பற்றாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் உலகத்தை ஆதாயப்படுத்துவதற்காக
அங்கே புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக யோக்கியமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இல்லையென்றால் நாங்கள் அதிக ஆக்கினை அடைவோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு நாங்கள் எப்பொழுதும் பயந்து எங்களுடைய செயல்களில் எல்லா இடங்களிலும் சுத்தமாக பரிசுத்தமாக இருதயத்தை நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். பிதாவே, நாங்கள் உலகத்தில் ஒரு விதமாகவும் தேவனிடத்தில் ஒரு விதமாகவும் நடந்து கொள்ளாதபடி எங்களை விலக்கி ஆசீர்வதிங்க. பிதாவே, மாயக்காரர்களின் போதனையும் அந்த கூட்டத்தையும் பின்பற்றாதிருக்க தூரமாய் எங்களை விலக்கிவிடும். தேவனுடைய ஐக்கியத்திலே பங்கு கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, உமக்கு உண்மையாய் எப்பொழுதும் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தேவனால் கடிந்து கொள்ளப்படுவதை விரும்ப எங்களுக்கு பலன் தாரும், தாழ்மையான இருதயத்தை தாரும். இன்னும் எங்களுக்கு அதிகமான விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.